சசிகலாவிற்கு சிறையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள சிறைத்துறை டிஐஜி ரூபா காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருதை பெற்றவர். தமது கண்டிப்பான நடவடிக்கைகளின் மூலம் ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமானவர். காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த உமா பாரதியை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கைது செய்ததன் மூலம் ரூபாவின் பெயர் பொதுவெளியில் தெரியவந்தது. பெங்களூருவில் காவல்துறை துணை ஆணையராக பணியாற்றிய காலத்தில் அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பாதுகாப்பு வழங்கிய காவலர்களை எல்லாம் திரும்பப் பெறும் நடவடிக்கையை மேற்கொண்டவர். மாவட்ட ஆயுதப்படை பிரிவின் இணை ஆணையராக பணியாற்றிய காலத்தில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவிற்கு பாதுகாப்பு வழங்க அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட காவல்துறை வாகனங்களை திரும்பப் பெறும் நடவடிக்கையையும் ரூபா மேற்கொண்டார். அண்மையில் மைசூரு குடகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சின்ஹாவுடன் ட்விட்டரில் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டதன் மூலம் செய்திகளில் ரூபாவின் பெயர் வலம் வந்தது. தமது நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ரூபா 2000ஆம் ஆண்டில் IPS பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஹைதராபாத்தில் உள்ள தேசிய காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை முடித்த அவர் கர்நாடகாவில் பணியமர்த்தப்பட்டார். துப்பாக்கிச் சுடுதலில் வல்லவரான அவர் ஹைதராபாத்தில் பயிற்சி பெறும்போது பல்வேறு விருதுகளை வென்றவர். சிறப்பாக பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கான குடியரசுத் தலைவர் விருதை கடந்த 2016ஆம் ஆண்டு குடியரசு நாளன்று பெற்றவர் ரூபா. அனைத்திற்கும் மேலாக பரதநாட்டியத்திலும் தேர்ச்சி பெற்றவர் என்பதோடு இந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீதமும் பயின்றவர் ரூபா.